மார்னிங் சார். ராஜேந்தர் வண்டி எடுக்க நிறைய வேலை இருக்கு. சார். ராஜேந்தர் வாங்க. என்ன டேய் பாப்பா இங்க என்ன பண்ற? நீ ஸ்டேஷன் போற வழியில என்ன ராயப்பட்டால இறக்கி விடு. சுமலதால அவங்க வீட்டு ஃபங்க்ஷன். கொஞ்சம் வண்டி விட்டு இறங்க. வண்டியை விட்டு இறங்கு. கவர்மெண்ட் வண்டினா உனக்கு சும்மா இருக்கா? அரசு அதிகாரியோட அரசாங்க வாகனம் இது. அரசாங்க வேலை தவிர சொந்த வேலைக்கு பயன்படுத்த கூடாது. ஏண்டா எவனோ குடிக்காரன் கொள்ளக்காரன் எல்லாம் இந்த வண்டியில கூட்டிட்டு போறியே. உன்னை 10 மாசம் சுமந்து பெத்த தாய் என்ன ஏத்திட்டு போக கூடாதா? அப்ப நான் எப்படி போவேன்? மீட்டர் போடுற ஆட்டோவை பார்த்து போ. அப்படியே மீட்டர் போடலன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. எதுக்கு? அவனையும் உங்ககிட்ட புடிச்சு கொடுத்துட்டு ரோட்ல நடந்து போறதுக்கா? போட டிசி அம்மானு தான் பேரு. ஓசிர இன்னும் நடக்குது. கண்ணா போலாமா? காமராஜர்னு ஒரு சிஎம் இருந்தாரா? கடைசி வரைக்கும் அவங்க அம்மா ஒரு ஓட்டு வீட்டுல ஒட்டு போட்ட துணியோட தான் அவங்க வாழ்ந்தாங்க. நேர்மை நினைக்கிறே நல்லா என்னடா ஆட்டோ. ராஜேந்திரா உன் ஷூலேஸ் கழண்டு இருக்கு. Thank you very much. இவர் என் தோப்பனார் உப்புளி மயிலாப்பூர்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தார். சிட்டான பேர் வழி. அவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம்னா பாத்துங்களேன். லாஸ்ட் பேர்ட். நானும் அதே தாண்டா சொல்றேன். இதுதான் லாஸ்ட் பேர்ட். இது நடக்கலன்னா இன்னும் 3 வருஷத்துக்கு உனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு ஜோசியக்காரன் சொல்லிட்டான். ஆரம்பிக்கலாமோ? ஸ்டார்ட். மே இந்த காலத்துல போய் யாராவது அரேஞ்ச்டு மேரேஜ்லாம் பண்ணுவாங்களா? பார்த்து ஃபீல் பண்ணி லவ் பண்ணி அதுக்கு உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. ஏற்கனவே காலேஜ்ல அஞ்சனான ஒரு பொண்ணை லவ் பண்ணி அதான் உன்னை கழட்டி விட்டுடுச்சேன். எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு. பாட்டு முடிச்சோட பேசி முடிச்சிட்டோம். ஓகே? உங்க பொண்ணு பையன் பொண்ணை பார்த்து ஓகே சொல்லணும்னாலாம் இல்ல. அம்மா பார்த்து ஓகே சொன்னால பையனுக்கு டபுள் ஓகே. ஓகே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணுகிட்ட நான் தனியா பேசணும். ஏதாவது பேசுங்க. நீங்க அழகா இருக்கே. ஓகே. பார்க்க கியூட்டா சின்ன குழந்தையாட்டம் இருக்கே. சொல்லுவாங்க. எங்க வீட்ல பெரியவாள்ல இருந்து பொடிச்சுங்க வரைக்கும் எல்லாருக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. அதான் எனக்கும். பட் பிரதர் எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு. என் தாத்தா உப்ளி சர்க்கிள் இன்ஸ்பெக்டரா இருந்தார். அந்த தண்டக்கர்மாந்திர நாயே சாகத்துக்கு முன்னாடி என் பேத்தி ஒரு போலீஸ் ஆம்படியானதா கட்டிக்கணும்னு சத்தியத்தை வாங்கிட்டு செத்து போச்சு. அது ஒரு சத்தியம்னு இந்த நாய் சொல்லிக்கிட்டு தெரியுது. நீங்க தான் என்ன பிடிக்கலன்னு எப்பயாச்சும் ப்ளீஸ். இது யாருது? தோப்னாரோடது. Can I take it? உசிரெடுத்து வச்சுக்கிட்டால கண்ணால என தின்னாடா தண்ணி போல் அடசம்புக்குள்ள ஊத்தி வச்சு நிச்சு என கொண்டாடா கொண்ட காட்டுல ஆரங்கட்டி மழை பெஞ்சு யாரும் பொண்ணு ஓகே சொல்லிட்டால. ஒட்டிக்கிச்சு பட்டாசு போல கண்ணால யா முச்செடுத்து போனவதான் கொண்டாடா. மானமே அங்க போச்சு. அந்த ஜோசியக்கார ஜூன் 2ஆம் தேதிக்குள்ள உனக்கு முடிஞ்சிடும்னு சொன்னா. ஜூன் 2ம் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் செத்தாதாண்டா உனக்கு கல்யாணம் நடக்கும். என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இனிமே நான் உனக்கு பொண்ணே பார்க்க போறது இல்ல. ஏண்டா நான் உனக்கு ஊரா போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு பார்த்தா நீ எதுக்கும் ஓகே சொல்ல மாட்ட. நீயா ஒரு பொண்ணை பார்த்து இதுதான் பொண்ணுன்னு சொன்னா நான் ஓகேன்னு சொல்லணுமா? பாப்பா இதுல என்ன பாப்பா ஈகோ போகலாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப எனக்குன்னு என்ன உரிமை இருக்கு? நீ பொண்ணை பார்த்தாதான் உனக்கு உரிமை இருக்கா? அப்பெல்லாம் எதுவும் கிடையாது. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்து நீ ஓகே சொன்னாதான் கல்யாணம். நான் ஓகேன்னு சொல்லனா அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஏய் பிடிக்கலன்னா என்ன? பிடிக்கலன்னா அந்த பொண்ணை போன்னு சொல்லிட வேண்டியதா? அப்ப போன்னு சொல்லு. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. மூஞ்சியும் முகரையும் நீ போற இந்த காப்பியை குடுக்கற குடிச்சு முடிஞ்சோன்ன அவ எங்க இருக்காளோ கொண்டு போய் பத்திரமா விடு. என்ன பாக்குற?
போ ஆளை பாரு. வரட்டா? காலையில என்ன இவ்வளவு சந்தோஷமா கூட்டிட்டு போனேன், இப்ப ஏன் இவ்வளோண்ட மூஞ்சி உருன்னு வச்சிருக்க? ஒன்றும் இல்லை, சோகமாக இருக்கு. எங்கள் அம்மா உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசியிருந்தா மனசில் எதுவும் வச்சுக்காத. ஓ, அது சொல்றியா? அது ஒரு பாப்பா. எங்கள் அம்மா உன்கிட்ட என்ன பேசுனாங்கன்னு நீ சொன்னா நான் கன்வின்ஸ் பண்ணும்போது பேசுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை விட அதை பத்தி பேசாத. சொல்லுப்பா. எனக்கு பிடிக்கலன்னு சொன்னாங்க, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. என்னப்பா டக்குன்னு ஃபியூஸ் போற? முதல்ல மூஞ்சி மாத்து, உன் மூஞ்சிக்கு அது செட்டே ஆகல. என்ன சொன்னாங்க தெரியுமா? உனக்கு என்ன பிடிக்கல. இதேதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். எனக்கு விஜய்னா ரொம்ப உசுருமா. 30 வருஷமா அவன் மேல என் பாசத்தெல்லாம் கொட்டி வளர்த்துட்டேன். அவன் விருப்பத்துக்கு மாற நான் எதையும் செய்ய போறதில்ல. ஒருவேளை உனக்கு என்ன பிடிக்கலன்னா நாளைக்கு விஜயை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன், அவன் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பிரிச்சிடுவேன். அப்புறம் இந்த 30 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாம போயிடும் இல்லையா? உங்களுக்கு ஒரு மக இல்லைன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களாமா? எனக்கு பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தலை சீவி ஜட பின்னி விதவிதமா பூ புடவைன்னு. அது மட்டும் இல்ல, ஒரு பொண்ணு கிட்ட இன்னொரு பொண்ணு தானே மனசு விட்டு பேச முடியும். என் பையன் என்ன நல்லா தான் பாத்துக்கிறான், ஆனா எனக்கு ஒரு பொண்ணு இல்லைன்னு அப்பப்போ தோணும். எனக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா பாசமானவர், ஆனா இறந்த அப்பா இருந்தாலும் ஒரு அம்மா ஆக முடியாதுல்ல. எனக்கு ஒரு அம்மாவும் உங்களுக்கு ஒரு பொண்ணும் தரதுக்காக தான் ஆண்டவன் விஜய் என்னையும் மீட் பண்ண வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் விஜயோட பழகின கொஞ்ச நாள்லயே விஜய் நிறைய பேசினது அம்மா 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 தான். உலகத்திலேயே விஜய்க்கு ரொம்ப பிடிச்சது அவனோட அம்மா மட்டும்தான். எனக்கு பிடிச்சவருக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கும் ரொம்ப பிடிச்சதா தானே இருக்க முடியுமா? எனக்கு உங்களை அத்தன் கூப்பிடு தோணல. உங்களை மாதிரி ஒரு அம்மாவே. ப்ளீஸ். டீ சாப்பிட்றியா காஃபி சாப்பிட்றியா? நான் போட்டேன். நீ மருமகளா வந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான். அவனை யாராச்சும் பார்க்கணும்னா பார்க்கலாம். பாப்பா வேற என்ன சொல்லிச்சு? எப்போ ஹனிமூன்னு கேட்டுச்சு. அது கல்யாணம் ஆனும்ல அப்படின்னு சொன்னேன். அப்போ முதல்ல அதை பண்ணி தொலைக்க வேண்டியதானேன்னு கேட்டுச்சு. இப்போ மேக்ஸிமம் படத்தில் ரவுடி தானே ஹீரோ. அப்போ ஹீரோ யாரு? ரவுடி தான் பாஸ். கரெக்ட். ஹலோ பிரதர், ஒரு கெட்ட போலீஸ் ரவுடி மாதிரி, ஒரு நல்ல ரவுடி போலீஸ் மாதிரி. நமக்கு ஒரு நல்ல ரவுடியாக இருந்தால் போதும் பிரதர். போங்க. கை தூக்கியா? 179 நெக்ஸ்ட் எழுதிக்கோ. 80 மேல தூக்கியா? 84 87 87 kgs. ஓகேவா பையா? நெக்ஸ்ட். ஹாய் மீ. என்னப்பா வெயிட்டு? 87 kgs மேடம். அவளை ஜாஸ்தி படாதீங்க, திஷ்டி பட்டுடும். ஏன்னா அது ஒண்ணுதான் அவன் சொந்த முயற்சியில ஏற்றி வச்சிருக்கான். கொஞ்சம் கம்மியா போடுங்க. எவ்வளோ போடுறது மேடம்? ஒரு 60-70 அந்த மாதிரி. 70 kgs போட்டுட்டுமா? போடுங்க போடுங்க. ஓகே மேடம், 70 kgs. சரி. பயமோ மரியாதையோ பார்த்தா ஒன்று ஆகுதுல்ல, ஒரு ஜெர்க்கு. அதே போலீஸை பார்த்தா மரியாதை கொடுக்காம நடிப்போம். ரவுடி தான் பாஸ் கெத்து, புரியுதா? ஹலோ பாஸ், பாஸ்டா ஒன்று உங்களை போலீஸ் ஆக்கிவாங்க. அப்புறம் ரவுடா முடியாது பாஸ், கொஞ்சம் ஸ்லோ ஓடுங்க, இல்லாட்டி உங்களை போலீஸ் ஆக்கிவாங்க. ஏன்பா அந்த 100 மீட்டர்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்ல ஓடி இருக்கான்? 30 செகண்ட்ஸ் மேடம். அவ்வளோவா? எஸ் மேடம். கொஞ்சம் கம்மியா பார்த்து போடுப்பா. நீங்களே சொல்லுங்க மேடம் எவ்வளோ போடலான்னு. ஒரு 5-6. மேடம் உசைன் போல்ட்டோட வேர்ல்ட் ரெக்கார்டே 9 செகண்ட்ஸ் மேடம். ஓ அப்படியா? சரி அதே போட்டுருங்க. 9 செகண்ட்ஸ். போடு போடு. மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொஞ்சம் பார்த்து போடுங்கப்பா. விளையாட்டு புள்ள, ஆனா எப்படியாச்சும் போலீஸ் ஆகணும். சொல்லுமே.
டேய் மம்மிக்கு இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ்டா. வீட்டு சாவி வந்து வாங்கிட்டு போறியா? ஆமி அங்கே இருந்து வந்துடுறேன், அங்கே இருந்து வந்துடுறேன். ஓகே டூட், குட்டியா? பாய். ஓகே டூட், பாய் 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 பாய். அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். மேடம், என்னம்மா? ரோட்ல ஒரு பொண்ணு தனியா நின்னுகிட்டு இருந்தது மேடம். என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்ப லைட்டா கைப்பட்டுடுச்சு. அதுக்கு என்ன அறிவு கட்ட முண்டான் திட்டிடுச்சு மேடம். கரெக்டா தானே சொல்லிச்சு. கையை வேற நீட்டிடுச்சு மேடம். கை நீட்டிடுச்சா? ஆமா மேடம். கூப்பிடு. ஏய் வா. பேர் என்னம்மா? பேர் என்னம்மா? அட திமிர பாரு. ஏய் கேக்குறாங்கல்ல மேடம், சொல்லு. பேர் என்னம்மா? கேட்டுட்டு இருக்கேன்ல. காதம்பரி. இல்லை மேடம், நான் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். அவங்க தான் தட்டி இது பாருங்க ஃபோன் உடஞ்சிச்சு. அதுக்காக அப்படியா பேசுறது? ஏன் அப்பாவும் போலீஸ் தான், அவங்க மேலே தான் தப்பு. யாரு அப்பா? பேர் என்ன? ரவிக்குமார். ரவிக்குமாரா? உன் அப்பா மாலையில் இருந்தார்ல, இன்னும் 2 நாள்ல ரிட்டையர் ஆயிடுவார்ல, அதுக்கு தான் இங்க வந்திருக்கீங்களா? வீடு எங்க இருக்கு? கொண்டாதாமா, வீடு எங்க இருக்கு? மீ கீ டா. அப்புறம் மீ நீங்கள் அந்த ஐடி பார்க்க சொல்லிட்டு ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்காது. வண்டி எங்கேயாவது கொசு கடிக்காத இடமா பார்த்து நிறுத்திட்டு நிம்மதியாக படுத்துங்க. கா பார்த்துங்கக்கா. டேய் டேய் டேய், யா மம்மி பத்தி உனக்கு தெரியாதா? தூக்கம் வந்துச்சுன்னா வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன். கதவை திறந்தே வை. சரி. டேய் டேய் இந்தாடா, இதுல இட்லியும் மீன் குழம்பும் இருக்கு. சாப்பிட்டு மிச்சம் இருந்தா ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வை. சரி சரி பாய். அப்புறம் மீ சம்திங் ஐ வாண்ட் டு டெல் யூ. என்ன? ஓகே ஃபர்கெட் இட். ஓகே பாய் மீ. பாய்டா கண்ணா. பாத்தியாடி என் பிள்ளைய, கொத்தமல்லி கொழுந்த. ஒரு பொண்ணு என் பக்கத்தில் நின்றுட்டுக்கா, ஒரு தடவையாச்சும் அவளை பார்த்தானா? எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு, ஒரு நாள் உன்னை செல்லுக்குள்ளே வச்சு அப்படியே கும்முன்னு கும்ம போகிறேன் பார்த்துக்க. ஏய் பாத்தியா, யாரோ ஒரு பொறுக்கி பையன் இந்த நேரத்தில் ஒரு பொண்ணோட ரோட்டில் நின்று மேடம், பேச. பெத்த புள்ளைய போய் பொறுக்கின்றீங்க. அது உங்க கொத்தமல்லி கொழுந்து தான். வண்டியில் ஏறினது கேட்டுட்டு சொல்ல மாட்டீங்களே. ஹலோ, உங்கள் பேர் என்ன? காதம்பரி. 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 ஃபர்ஸ்டே வச்சுட்டாங்களா? டேய் என்னடா இது? என்னடா இது இந்த நேரத்துல இந்த பொண்ணோட எங்க நின்னு பேசிட்டு அதான் ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன். ஃபோன் கேட்டாங்க, அதான் ஹெல்ப் பண்ணலாம் வந்தேன். நீ ஏதாவது இமேஜின் பண்ண, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டேய் என்கிட்ட என்ன சொல்லிருக்க? நான் பாக்குற பொண்ணை தவிர மத்த எல்லாருமே எனக்கு அக்கா இல்ல நான் தங்கச்சின்னு என்கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கியா இல்லையா? என்னமே அதெல்லாம் இப்ப எதுக்கு இருக்கு. டேய் நீ தலையாட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. இல்லமே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்லடா, நீ முதல்ல அந்த பொண்ணை தங்கச்சின்னு கூப்பிடு. தங்கச்சின்னு கூப்பிடு. வேணாமே ப்ளீஸ். தங்கச்சின்னு கூப்பிடுறா. கூப்பிடு. தங்கவே தங்கமேவா? டேய் கொசு போயிடுச்சு. ஓகே பை 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 பை. சுலேஷ்மி தங்கச்சி சொல்லிச்சு, அந்த பொண்ணு போயிடுச்சு. போல அந்த பொண்ணு பாவமே காது கேட்கறாங்க. கோயிலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள இவ்வளவு நடந்துடுச்சா? திவ்யா என்னம்மா? இந்த மாதவி மலேசியால இருந்து வருவாளா? இல்ல, அவ ஃளைட் அப்படியே காணாம போய்டும். என்ன பேய் மாதிரி வந்து பயமுறுத்துறா? நான் தாய் வயித்துல பிறந்தவன், பேய் வயித்துல பிறந்தவன். நல்லா இருக்குல்லம்மா? அம்மா உனதான் ரொம்ப கேவலமா கலாய்க்கிறா. நீ கெக்கப்பான்னு சிரிச்சிட்டு இருக்க. அவன் ஜோக் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஜோக்கா? ஒரு நிமிஷம் கண்ணை மூடுமா. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் தான், எல்லாமே தெரியுதுமா உனக்கு. செம்ம சர்ப்ரைஸ். அப்படியே கொண்டு போய் கேக்க கட் பண்ணுவா எங்கயாவது உன் பர்த்டேக்கு. நீ வாமா. கண்ணை மூடிட்டேன், நீ தான் கூட்டிட்டு ஐயோ நீ கேரக்டராவே மாறிடுமா. நல்ல ஃபேமிலி. எப்படி கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த மாதிரி சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணுவியா? பண்ணுவேமா வைஃபுக்கு. எனக்குடா. உனக்கு ட்ரை பண்றேன். இப்ப கண்ணை மூடுமா. ரெடி? 1 2 3 டட்டடை. திவ்யா சீக்கிரமா வா, இங்க வா சீக்கிரமா. டேய் கேக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்றது நான் பாத்திருக்கேன், ஆனா மைசூர் பாக். தேங்க்யூமா தேங்க்யூமா. அம்மா யாராவது மைசூர் பாக் கட் பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களாமா? இது கொஞ்சம் ஓவரா இல்லையா? நீ எதுவும் கேட்க மாட்டியாமா?
என் புள்ள எது செஞ்சாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வான். டேய் என்னடா காரணம்? திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? அம்மா கேக்கலாம் பிரிட்டிஷ்காரன் கண்டுபிடிச்சதுமா, நம்ம தமிழ் கலாச்சாரத்திலே இல்ல. அதனால தான் மைசூர் பா கட் பண்ணி செலிப்ரேட் பண்ற புடிச்சிட்டேன். ஆனா மைசூர் கர்நாடகால தான் இருக்கு. ஆனா இந்த மைசூர் பா செஞ்ச கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் சென்னையில தானே இருக்கு. மா இவ ஆன்டி இந்தியன்மா, இவ வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுறாமா. பாரு, காலேஜ் பசங்க யாரும் அரசியல் பேசக்கூடாது. அப்படி யார் சொன்னாமா? நான் சொல்லல. அப்ப எனக்குலாம் தெரியாது. பண்ணி என்ன பொறுத்து விடாத, தயவு செஞ்சு வெட்டு. பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள். செல்ஃபி எடு. சீக்கிரம் சீக்கிரம் செல்ஃபி. என் பிறந்தநாள் அன்னைக்கு நான் உன்னை எதுவுமே கேட்டதில்ல. எனக்கு ஒண்ணு பண்ணுவியா? என்ன அடுத்த வருஷத்துக்குள்ள பேரம் பேத்தி பார்க்கணுமா? அதான் இந்த வருஷம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டியே. நான் எப்ப சொன்னேன்? ஓ, நான் அந்த ஆட்டோ சேகரோட ஏரியாவுக்குள்ள சுத்தக்கூடாது அதானே? அது நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். வேற என்னதாம்மா வேணும்? அந்த குங்கும சீரியல்ல வள்ளி இருக்காளே. குங்கும சீரியல் வள்ளி? ஆமா, அவளுக்கு என்ன? எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும்டா. அவ பக்கத்துல நின்னு ஒரே ஒரு போட்டோ எடுக்கணும். அதை எடுத்து நான் இப்பில போட்டேன்னு வச்சுக்க, இந்த கால நிலையே எனக்கு ரொம்ப கெத்தாயிடும். கெத்தாயிடுமா? ஒரே ஒரு போட்டோடா, எப்படியாவது ஏற்பாடு பண்றா. ஈஸ்வரி மாதா, நாளை சூரியன் மறைவதற்குள் உனது கட்டளை நிறைவேற்றப்படும். வணக்கங்க. அம்மா ஹாய் ஆண்டி. பர்த்டே. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. ஐயோ தேங்க்யூ. ஐயோ நான் உங்களை பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் மட்டும் இல்லைங்க ஃபேன். காலையில இருக்கிற அத்தனை பேருக்கு உங்க மேல உங்க மேல. ஐயோ இதே ஒரு போட்டோ எடுறா. இல்லங்க, நான் உங்களை லஞ்ச் பிரேக் அப்ப தானே வர சொன்னேன். நீங்க பிரேக் முடிஞ்சு வந்திருக்கீங்களே. வர வழியில ஒரு பேய் அடிச்சிருச்சுங்க. அதெல்லாம் அப்புறம் சொல்றேங்க. ஒரே ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க. அது மட்டும் தான் ப்ளீஸ். எடுக்க விடுவாங்க மேரிமா போட்டோங்க. சரி ஓகேங்க. இந்த போட்டோ அப்படியே Facebookல போடுறதா? இது அப்படியே கொஞ்சம் பிரைட்னஸ் ஏத்திக்கோ. என்னடா இப்ப எதுக்குமா இங்க வந்தா? இவ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா. இந்த குங்கும சீரியல்ல இந்த வள்ளிக்கு போன் பண்ணி தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காளே அந்த மாதவி, அவதான் இவ. நான் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். டேய் என்னடா சொல்ற? அம்மா உனக்கு தெரியாது, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. அம்மா தெரியாம உங்களெல்லாம் வர வச்சுட்டாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இனிமே யாரையும் கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. மா வா போலாம். உன் பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு உனக்கே தெரியல. என்னமா நீ பிள்ளை வளர்த்திருக்க? விடுங்கண்ணே, அப்பா இல்லாத வீடு இல்ல, அப்படிதான் இருக்கும். வாங்க வாடா, இருங்க பேசி பாப்போம். மாமா அசிங்கப்படுத்துறாங்க. ச்சே, என்ன குடும்பம். டேய் நில்லடா, என்னடா இது? நியாயமா பார்த்தா பொண்ணு கேட்டு நாம தான் அவங்க வீட்டுக்கு போனோம். ஃபார்மாலிட்டி கூட பார்க்காம நான் கூப்பிட்டனால அவங்க இங்க வந்தாங்க. அவங்க முன்னாடி ஏன்டா அப்படி பேசுன? ஏன்டா என்ன அசிங்கப்படுத்துன? நீ என்ன அசிங்கப்படுத்தல? என்ன ஒரு வார்த்தை கேட்காம அவங்க எல்லாம் வர வச்சு? இதுக்கு முன்னாடி உன்னை கேட்டுதான் நான் எல்லாத்தையும் செஞ்சேனா? இப்போ ஏன்டா நான் கேட்கணும்? இது வரைக்கும் இல்ல, ஆனா இனிமே கேட்கணும். அம்மா நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிடுற. இது ஏன் லைஃப், நான் பாத்துக்கிறேன். ஓன் லைஃபா? என்னடா பேசுற? தனி ஆளா இருந்து பார்த்து பார்த்து உன்னை வளர்த்த சொந்தக்காரங்க முன்னாடி என்ன இப்படி அசிங்கப்படுத்திட்டியே? அவங்க சொன்னது கரெக்ட் தான்டா. அப்பா இல்லாத வீடு தானே. போடி. ஏன்னா பாரு, நாம ரொம்ப நேரம் தனியாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் அம்மா கூட சண்டை போட்டா கூட அம்மா பெருசா எடுத்துக்காதுண்ணா. ஆனா நீ சண்டை போட்டா அம்மா ரொம்ப அப்செட் ஆயிருவாங்கண்ணா. அவங்க இன்னும் சாப்பிட கூட இல்லைண்ணா. வா போய் பேசலாம். அம்மா, அண்ணன் கிட்ட பேசணுமாம்மா? அம்மா, நான் ஏதோ ஒரு கோவத்துல டென்ஷன்ல பேசிட்டேம்மா. சாரிம்மா. மா, நான் தான் சாரி சொல்றான்ல, விடுமா, வா சாப்பிடலாம்.
அண்ணா அம்மா அம்மா நான் தான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்றேன்லம்மா இப்ப எதுக்குமா அழற? அழாதம்மா. நீ ஒண்ணு தெரியாம பேசலப்பா, எல்லாம் தெரிஞ்சுதான் பேசிருக்கேன். நீ பெரிய மனுஷாயிட்ட, எனக்கு தான் தெரியல. சின்ன வயசுல இருந்து நான் சொல்றதெல்லாம் நீ கேப்பியா? அதனால இப்பவும் நீ கேட்பேன்னு நான் நினைச்சேன். சாரிப்பா, சாரி. இனிமே நான் உன்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். மா அப்படிலாம் இல்லம்மா, இப்போ நீ சொல்றதாம்மா கேட்பேன். இப்ப என்ன, நீ பார்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? நாளைக்கே அந்த அனிதா வர சொல்லி பேசி முடிச்சிடலாம். அனிதா இல்லையா, சுனிதாவா? டேய் கவிதாடா. பேர் அம்மா முக்கியம். நாளைக்கே அந்த பொண்ணை வர சொல்லுமா, நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன். நான் சிரிக்கணுங்கிறதுக்காக தானே இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேர் சொல்ற? ஐயோ உனக்கு எல்லாமே தெரியுதுமா, சூப்பர்மா. வா சாப்பிட போலாம், வா. வா.